எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் டே vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு எப்படி அந்த டே போச்சு அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும் மணி. ஸோ ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு அப்படி நடந்துட்டு இருந்தேன் வெளியில். வியாழக்கிழமை அப்படிங்கிறனால சாய்பாபாக்காக நானும் அம்மாவும் மார்னிங் ஃபாஸ்டிங் இருப்போங்க. ஸோ குக்கிங் ஒர்க் பெருசாக இருக்காது. மதியானம் மட்டும் செஞ்சுட்டா போதும் அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்ற இந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு முடிச்சுட்டு நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. செவ்வாய்க்கிழமை போன வீக்கில் சாமிக்கு கேசரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு நான் அம்மாவை ரவையும் கேசரி பவுடரும் வாங்கிட்டு வைக்க சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிவிட்டு எனக்கு சாமி கும்பிட்டு போகிறக்கு டைமே இல்லைங்களா. ஸோ சிம்பிளாக பால் வச்சுட்டு கும்பிட்டு போயிட்டேன் அன்றைக்கி. இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே சரி இன்றைக்கி கேசரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கைப்பிடி இருக்காதுங்க. ஸோ அதனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சந்தைக்கு போகும்போது மார்க்கெட்டில் விற்றுட்ருந்தாங்க இது. ஸோ இது சாமிக்கு ஏதோ நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தை அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் கேசரி கிளறியாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா கேசரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதிலே 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 சொட்டு ஆயில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலரி எடுக்கிறது தாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக நாங்களும் சாமி கும்பிட்டோம். சாமிக்கிட்ட விளக்கேற்றி கும்பிடும்போது எங்கள் அம்ச்சி பெரியப்பா பெரியம்மா அவங்க படத்துக்கிட்டேயுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம் நானும் அம்மாவும். இந்த கோவிலுக்கு வந்துட்டாவே எல்லா சாமியும் பார்த்துடலாம். அவ்வளோ ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும் கோவிலே. கால பைரவர், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரன் சொல்லிட்டுங்க நிறையா சாமி இருக்காங்க இந்த கோவிலில். ஸோ திருப்தியாக சாமியெல்லாம் பார்த்து கூட்டமே இல்லைங்களா அன்றைக்கி. ஸோ அதனால் திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டு நானும் அம்மாவும் வந்தோம். கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தாங்க வந்திருந்தோம். மளிகை பொருள் வாங்கி 2 months கிட்ட ஆயிடுச்சா, வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இடையில சோப்பு லிக்விட்லாம் தீர்ந்தால் அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி எல்லாம் வாங்க வந்தாச்சுங்க. என்னது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது இந்த மந்த் இந்த சோப்பு லிக்விட்லாம் இந்த இடத்துல இருக்குன்னா ஒரு 2 months கழிச்சு வரும்போது டோட்டலாக வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு 2000 3000 கிட்ட போச்சுன்னா ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நம்ம தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் பொருளெல்லாம் வச்சுட்டு இப்போ அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நான் செஞ்ச கேசரியும் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடையில் சூடாக வடை போண்டா பஜ்ஜியெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அக்கா ஒரு பக்கம் டீ வச்சிட்ருக்கா. அவங்க டீ வைக்கும்போது சர்க்கரை டப்பா ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சுன்னா சார் சர்க்கரை கேட்குறதாம்மா. ஸோ அதான் கேட்டுட்ருந்தா. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது கேட்டு அப்பப்போ விளையாண்டுக்கிறது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி அக்கா வீட்டுக்கு வந்த ரீசன் என்னென்னா இந்த சாரை தூக்கிட்டு போகிறக்கு தாங்க. ஏன்னா நான் லீவுங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு தான். அக்கா அங்கே வருவா, ஒரு 4-5 நாள் இருப்பா. பட் இப்போ தான் இருந்துட்டு வந்தாளா. ஸோ அதனால் நான் இருக்கேன், நீ இவனை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் சாரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நானும் அம்மாவும் வந்திருந்தோம்.
அப்புறம் சார் வந்து சமத்தா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ஆத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு போறதுக்காக ரெடியா இருந்தாங்க. ஸோ புது சாரி கட்டியிருக்காங்களாமா, இவன் வந்துட்டு இவன கூட்டிட்டு போவாங்க அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுருந்தான். அதுக்கப்புறம் நான் வண்டிய ஸ்டார்ட் பண்ணதுமே வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா வந்து கோதுமை காய போட்டிருந்தாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா, அத விடுவானா, அத எடுத்து வச்சு விளையாண்ட்டு இருந்தான். கீழ வந்துட்டு தமிழ் அக்காவோட பையன் வந்துட்டு சின்ன சைக்கிள் வச்சிருந்தான். அவனோட சின்ன வயசு சைக்கிள். அது வந்து இப்ப இவனுக்கு குடுத்துட்டான். ஸோ சார் வந்ததும் சைக்கிள் எடுத்துட்டு மேல போயிரலாம், வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிரலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டான். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா, இவன் தூங்குறப்பவாகட்டும், இவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்றான். அது வந்து நம்ம இவன் தூங்கிட்டானா வெளில கொண்டு வச்சுட்டோம்னா, எந்திரிச்சதும் போயிட்டு தொலாவிட்டு கொண்டு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து தோசை ஊத்திட்டுருக்காங்க. அந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கிடையில பிளேட்டை வந்து தூக்கி வீசிட்டாங்க. வீசிட்டு அந்த சவுண்டுக்குமே அவனே பயந்துட்டான். அப்புறம் தோசை அம்மா சுடுறான், வட்டில் எடுத்துகிட்டு வந்தா சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டான் கரெக்டாக. இன்னும் ஒரு 2, 3 வாய் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டாயிரும். தக்காளி தோசைக்கு முந்தின நாள் மாவாட்டியிருந்தாங்களா, ஸோ மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணலைங்க. காலையில நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் தானே, ஸோ அதனால் தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி மட்டும் செஞ்சுட்டோம். நைட்டுக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஈவினிங் காஃபி போட வந்துட்டேன். எனக்கு வந்து காஃபி போட்டு அம்மா வந்து டீ போட்டாங்க. ஸோ மகிழ் குட்டி வந்து இனி வந்து அம்மா குளிக்க வச்சுருவாங்க. இப்போது குளிக்க வச்சு மேக்கப் பண்ணிடுவாங்க. நான் இந்த கேப்பில் மகிழ் குட்டிக்கு வந்துட்டு கூழுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு 4 to 5 மந்த்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு தாங்க, சத்துணவுல கொடுப்பாங்கள்ல கவர்மெண்ட்டு, அதே மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா குடிச்சிக்கிறான். அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தாகவும் இருக்குங்க. குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் மாவு இருந்தால் போதுங்க. ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. பால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரைங்க, தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு கலக்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கை விடாமல் கிளறிட்டே இருக்கிறது தான். மாவு நல்லா வேகணும்ல, அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஸோ அதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி கெட்டியாயிட்டே வரும் மாவு. ஸோ இந்த லெவல் வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இனி வந்து சார் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஊட்டி விடுறது தான். மகிழ்குட்டி பிறந்த ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேருந்தே இந்த வேங்க புட்டு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்போ வாங்கினது இது இன்னியுமே வந்து தீரலை. ஸோ குளிச்சுட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு அம்மா அதை வச்சு விட்டுட்டாங்க. இனி வந்து பட்டை போட்டு சார் கீழே போய் வந்து விளையாடுறது தான் அவங்க ஃப்ரெண்டு கூட. அதாவது தமிழ் அக்கா பையன் பார்த்தீங்கன்னா, அவன் இப்போ ஸ்கூல் போகிறான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து இவனை கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து கேட்டுருவான், மகிழ் எப்போ வருவான், மகிழ் எப்போ வருவான்ட்டு. ஸோ நம்ம சாருக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாவை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ இந்த சைக்கிள் வந்து விடுறதாவே இல்லைங்க. கீழே வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வரணுன்ட்டான். அப்புறம் அம்மா எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட்ருந்தான். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டான். அவனும் கூட சேர்ந்து விளையாண்ட்ருந்தாங்க 2 பேருமே. ஈவினிங் டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்க கூட விளையாட விட்டோம்னா நல்லா ஒரு 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் பக்கம் நல்லா விளையாடுவானுங்க. இங்கேயும் அப்படி தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா, ஸோ நல்லா அவங்க கூட சிரித்து நல்லா விளையாடுவான். அப்போ தான் வந்து நல்லா மிங்கிள் ஆகி பழகுவான் அப்படின்ட்டு விட்டுறது நாங்களும். நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு சார் வந்து ஒரு 6:30 கிட்ட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா, அம்மாவும் வந்துட்டு இங்கே டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி ரசம் வச்சுக்கலாம் தான் பிளானுங்க. ஸோ இந்த கேப்பில் சார் வந்து வெளில போய் உட்காரலாம், வெளில போகலாம், வெளில போகலான்னே சொல்லிட்டு இருந்தான். அவனை வந்து சைடில் அப்படியே வெளில கூப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து வீடியோ தான் 2 பேரும் சும்மா எடுத்துகிட்டு இருந்தோம். சிரி தங்கம், எப்படி சிரிப்ப? சார் பெருசாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வருதுங்க. இப்போ தான் வந்து ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்கே நல்லா கோஆப்ரேட் பண்ணி உட்காந்துருந்தான். ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்துட்டேன். தமிழ் அக்கா கீழே கொல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசம், காய் பொரியல் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சிச்சுங்க. இப்படி தான் வந்து எனக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.